Hello guys, thank you for being here today. I hope you are doing good. நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி இட்ஸ் கொனபி பாண்டி பசார் ஷாப்பிங் ஹால் ஒன்லே. நான் ரீசெண்டாக அங்கே போயிருந்தப்போ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சம் இயரிங்ஸ் இருக்குது. தென் கலர் சாய்ஸ் போயிருந்தேன் டு பை சம் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல். அதெல்லாம் தான் இந்த பேக்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட அப்படியே காமிக்கலாம் ஒன் பை ஒன்னாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸ்ட்ரா சம் இயரிங்ஸ், மோஸ்ட் ஆஃப் தம் கொன பி இயரிங்ஸ் ஒன்லி. இதுக்கு முன்னாடி உள்ள ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் தட் ஐ லைக் இயரிங்ஸ் த மோஸ்ட். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, அதுதான் நிறையா இருக்கும் இந்த வீடியோவில் கூட. அதுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் போனது ஒரு குட்டி கிளிம்ஸாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மெயின்லி எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் பாண்டி பசார் பிளான் பண்ணியிருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ எக்ஸ்ப்ளோர் சம் பிளேசஸ் அண்ட் கெட் சம் நைஸ் பேங்கிள்ஸ் அண்ட் ஆல், பிகாஸ் ஐ ரியலி லைக் தட் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்படியே நீயோ கூட என் அவனோட பேக்கில் போட்டு ஐ டுக் him and went. He has separate bag where I can put him inside. He'll be sitting and watching everything. முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பேங்கிள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். அதுக்காக தான் ஆக்சுவலி போகணும் அப்படின்ட்டு கிளம்புனேன். பட் நான் போன பிளேஸில் லைக் ஒரு 2 பிளேஸ் தான் பார்த்தேன் பேங்கிள். சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்கலாம், ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் நான் வேறு எங்கேயுமே போக முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே கூட பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு, நான் தான் வாங்கலை. தென் இதை இப்போ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்காக திஸ் மெசேஜ் கைஸ். போன ஒர்க்லாம் முடிச்சோன்னு தெரில, பட் ஐ ஹேட் நைஸ் காரப்பொரி. உங்களுக்கு காரப்பொரினா என்ன ஞாபகம் வரும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் அங்கே போனது. நான் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ஷாப்பிங் போகிறது எடுத்து ஆட் பண்ணுறது பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் பேஸ்ட் ஆன் நீங்கள் சொல்கிறத பொறுத்து ஐ வில் பிளான் அண்ட் ஷூட் மோர் வீடியோஸ் லைக் தேட் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கலர் சாய்ஸில் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து ரொம்பலாம் பர்ச்சேஸ் பண்ணல, ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதையும் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே பேக்லேயே வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் ஐ ஹவ் பர்ச்சேஸ் ஸோ மெனி மெட்டீரியல்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தேன். ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்குறது இட்ஸ் வெரி ஈஸி, பட் ஃபைண்டிங் எ குட் டெய்லர் அண்ட் அது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி அது நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகாது. இட்ஸ் அ பிக் டாஸ்க். ஃபஸ்ட் இந்த பிளாக் மெட்டீரியல், இது வந்து நான் ஒரு குர்த்தா பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 மீட்டர் வாங்கியிருந்தேன். 1 மீட்டர் ஐ திங்க் 125 கேம் அரௌண்ட். இதுலேயே அவங்க டிஃப்ரெண்ட் கலர் ரேஞ்சஸ் வச்சுருந்தாங்க. இந்த பிளாக் மாதிரி பிங்க், க்ரே, ப்ளூ, க்ரீன், கோல்டன் கலர், எவ்ரி திங் தே ஹேட். I feel this price range also was quite reasonable. உங்களுக்கு தெரிஞ்ச எனி பிளேசஸ் இன் சென்னை இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் கோ செக் இட் அவுட் ஓவர் தேர் ஆல்சோ. தென் திஸ் ஒன், இது வந்து நான் 4 மீட்டரில் வாங்கியிருக்கேன். இது ஆல்சோ லைக் சேம் லைக் பிளாக் ஒன்லி. வாங்கியிருக்க 3மே ஒரே மாதிரி டிசைன் தான், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த க்ரே கலர் நான் ஏன் வாங்கினேன்னா இது ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணி அந்த பிங்க்கோட கோஆர்டினேஷன் பண்ணி லைக் ஸ்கர்ட் அண்ட் டாப்பாக பேரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஹாஃப் சாரீலாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு அது மாதிரி கண்டிப்பாக பண்ணணும், அட்லீஸ்ட் ஒன்றாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். தென் திஸ் த லாஸ்ட் ஒன், இந்த பிங்க் கலர். இந்த கலரே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ பார்க்கறதுக்கு இன்னுமே கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் நான் அந்த க்ரே ஸ்கர்ட்டோட பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அந்த மெட்டீரியல். பட் நான் இதை இப்போ வீடியோ பண்ணும் போது யோசிச்சேன், இந்த பிளாக் அண்ட் பிங்க்கு ஈவன் மோர் இட் இஸ் நைஸ் ஆக்சுவலி மோர் தென் திஸ் க்ரே ஒன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ அந்த பிளாக் அண்ட் பிங்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. நான் என்ன நினச்சேன், க்ரே அண்ட் இந்த பிங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக் கலராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆஸ் ஐ வாஸ் டேக்கிங் திஸ் வீடியோ ஐ saw the black and pink was even more pretty. ஸோ we'll see in the future videos. அதுக்கப்புறம் நம்ம இந்த கவரில் என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே இயரிங்ஸ் தான், எக்ஸப்ட் ஒரு ஐட்டம் தவிர. அதுக்கப்புறம் இது கூட இயரிங்ஸ் தான். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்னும் என்கிட்ட அவ்வளோ இயரிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதெல்லாமே கூட போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த ஒரே ஒரு ஐட்டம் தான் அந்த கவர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, இந்த பிந்தி. இது வந்து ஒரு ஃப்ளாப் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் இதை வந்து சுத்தமாக நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நான் நினச்சேன் இந்த புக் மாதிரி இருக்கும்ல, நிறைய கலர்ஸ் ஆஃப் அந்த பிந்திஸ்லாம் இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சுத்தமாக யோசிக்கவும் இல்லை. நான் அப்படியே எடுத்துட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் பார்த்தேன், அதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு செட்டு தான் அப்படியே இருந்துச்சு. இதுக்கு அந்த ப்ரைஸ் வாஸ் 2. அதுக்கப்புறம் இந்த இயரிங், நான் அந்த ஷாப்பில் போனதுமே ஃபஸ்ட் நான் இந்த இயரிங் பார்த்தேன். இது கொஞ்சம் அந்த கலர்லாம் போன மாதிரி அப்படி இருந்துச்சு. பட் நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன். ஈவன் நான் எதுவுமே வாங்கலாம் கூட சரி, இதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி ரஸ்டியாக ஒரு மாதிரி ஃபேட் ஆகிட்டா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இயரிங், அந்த பேங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். திஸ் ஒன் வாஸ் லைக் தேட். எனக்கு அதனால் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது அந்த அண்ணா 425 சம்திங் சொன்னார். நான் இது 200க்கு வாங்கியிருக்கேன். 150 கேட்டேன், அந்த அண்ணா ஒத்துக்கலை. சரின்னு 200க்கு வாங்கினேன். தென் திஸ் இயரிங், திஸ் ஒன் வாஸ் வெரி ப்ரிட்டி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கே பார்க்கும் போதே. இதுவும் அவர் ஒரு 325 என்னவோ போட்டிருந்தார். நான் இதை ஐ திங்க் 150 ஆர் 200க்கு தான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா அவர் வாங்கும் போதே நீங்கள் இது வேணால் எடுங்க, நான் கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இந்த இயரிங் கூட அந்த மாதிரி ஒரு ரஸ்டியாக அந்த ஃபீல் கொடுக்குறதில்ல. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பீஸ் இயரிங்லாம் எனக்கு எங்கே எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தால் கூட நான் எடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு ரேர் பீஸ் தான். நான் ஜஸ்ட் இந்த ட்ரெஸ் கூட பேர் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் வெரி ப்ரிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு. தென் இந்த இயரிங், நானும் என் சிஸ்டரும் சொல்லியிருந்தோம் அந்த அண்ணாக்கிட்ட, நாங்கள் இவ்வளோ இயரிங்ஸ் வாங்குகிறோம், நீங்கள் இது கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் ஓகே சொல்லிட்டாரு. நீங்கள் எடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன், லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டே கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக அவர் பில் பண்ணும்போது பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் இல்லை ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது, எப்படி ஃப்ரீயாக தராது அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டார். பட் ஓகே தான், பிகாஸ் அவர் ஈச் இயரிங்க்குமே ஒரு ப்ரைஸ் குறைச்சிக்கிட்டாரு. ஸோ இட் வாஸ் ஃபைன். இந்த இயரிங் கூட ஒரு 200 அவ்வளோதான் நான் பே பண்ணேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி கோல்டு பேட்டர்னில் இல்லவே இல்லை ஃபார் எத்னிக் வேறுனா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை அண்ட் லைக் மேபி இந்த கோல்டன் பேட்டர்ன்லேயே நான் நிறைய இயரிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட நிறைய எத்னிக் வேர் இருக்குது, ஆனால் அது கூட இந்த மாதிரி கோல்டு பேட்டர்னில் இயரிங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். எனக்கு இந்த இயரிங் கூட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இட் வாஸ் வெரி ப்ரிட்டி. ஸோ அதெல்லாம் தான் நான் இந்த ஷாப்பில் வாங்கினேன். இன்னும் கூட வாங்கலான்னு பார்த்தேன். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ஸோ ஐ குடன் பை மோர் ஓவர் த. ஸோ அதுக்கு நியர்பையில் இந்த பிளேஸில் வாங்கினேன். கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாத்தையும் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இயரிங் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு நைஸ் அல்வா செட்டோடலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இயரிங் பாருங்களேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்ததுமே. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டோன் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததால் ஐ பாட் திஸ் ஒன். தென் திஸ் ஒன், இது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக ஃபுல் ஸ்டோன் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிறது எல்லாமே அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி. அதனால் எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கியிருக்கேன். பார்ப்போம், இது எதாவது ஒரு நைஸ் ட்ரெஸ் கூட பேர் பண்ணி. என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த இயரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன் அங்கங்கே. தென் திஸ் சிம்பிள் இயரிங், இதெல்லாம் நம்ம ஷார்ட் குர்த்தா வித் ஜீனோடலாம் பேரப் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் மாதிரி. தென் திஸ் இயரிங் அண்ட் சேம் இதில் கூட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. நான் இதுவும் அந்த க்ரீன் கலர் ரெண்டும் வாங்கியிருந்தேன். தென் திஸ் இயரிங், இதில் கூட நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த இயரிங் பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்டலாக சூப்பராக இருந்துச்சு. இது இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் கூட நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எலிஃபெண்ட் வச்ச மாதிரி ஒரு இயரிங். இதில் எலிஃபெண்ட் ரொம்ப தூரத்துக்கே தும்பிக்கையெல்லாம் தூக்கி வச்சிட்ருக்கு. அவர் தும்பிக்கை பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இயரிங், இது ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு இயரிங், இன்னொருத்தர் இருப்பானே இதே மாதிரி. 1 செகண்ட். திஸ் ஒன், இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது என்னோடது, இந்த இன்னொன்று வந்து என் சிஸ்டரோடது. ஸோ அந்த வீடியோட லாஸ்ட் செட் ஆஃப் இயரிங், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இன் பர்சன் பார்க்கும்போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல, ஜஸ்ட் பிக்ட் அப். ஸோ இதெல்லாம் தான் இயரிங்ஸ் நாங்கள் ஷாப் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த பிந்தி, அவ்வளோதான். இந்த பிந்திஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து செட் ஆஃப் 20 or 30 ருபீஸ் சொன்னாங்க. நான் 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ பிந்தி கலெக்ஷனை கொஞ்சமாக நான் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு எது உங்களோட லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ்.
see who's coming. அவன் வந்து செக் பண்ணுறான் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் அப் ரைட். ஸோ நான் போயிட்டு நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டஸ் தட் எவ்ரி டைம். One more thing I want to tell you all that your feedback and thoughts, please leave it on the comment section. It would be really helpful. See, again he's come. Because my YouTube and Instagram, I recently started this journey and it's new to me and it's everything for me now. கண்டிப்பாக your thoughts and feedbacks are very important for me and I'm so grateful. நீங்கள் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா please do subscribe. It would be really helpful and stay tuned for more videos. Thank you.